ஓகே மேடம், இன்னொரு காலர் இருக்காங்க, நான் பேசிட்டு வரலாம். திருச்சியிலிருந்து மேரி. மேரி வணக்கம். மேடம் உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் கிளியராக பேசுங்க. இல்லை கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, சரியா கேட்கல. ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன கேளுங்க. அதான் சார், மூட்டு வலி. சரி சார். ஹலோ சொல்லுங்க. அதான் மூட்டு வலி, 55 வயசு சார். 45ங்களா? 55. ஓகே. மூட்டு வலி நின்னா வலிக்குது, வாய் மாதிரி பிடிக்குது. நின்றுட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் வலிக்குதுங்களா? ஆமா சார். சரி. நின்னா வலிக்குது. மூட்டு வலி பிரச்சனை இருக்கு. அந்த நின்னா அப்படியே வாய் மாதிரி பிடிச்சிங்க, வலியில எல்லாம் நின்ன பிடிச்ச அப்படியே எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது. சரி, நீங்க நிகழ்ச்சி பாருங்க, உங்க கேள்விக்கு மேடம் ஆன்சர் பண்ணுவோம். ரொம்ப நேரம் நின்று இருக்கும்போது பெயின் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க, அடி பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க மேடம். 55 வயசுல வரும் முட்டி வலி ஒரு அடிப்படாமல் இருக்கும்போது இந்த வலி பொதுவாக மூட்டு தேய்மானம்னால தான். மேரி உங்கள் வயசில் வர்றதும் இந்த மூட்டு தேய்மானம்னால. இந்த வலின்றது அதிகமாக நின்றுட்டு பண்ணுற வேலை, நடக்கிற வேலை பண்ணும்போது அதிகமாகுதுன்னும் போது நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கீங்க. இந்த நிலையில் நீங்கள் ஒரு கரெக்டான டாக்டரோட உதவி எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாரிக்கை முறைகள் மாற்றிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த வலினா அலட்சியமாக எடுத்துக்காமல் ஒரு வாட்டி காமிங்க. உங்கள் முட்டியில் இருக்கிற எந்த அளவுக்கு தேய்மானமாக இருக்குன்றது ஒரு டைனமிக் மஸ்குலோஸ்கெலட்டல் ஸ்கேன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த பிளாஸ்மா தெரப்பி மூலமாக ட்ரீட்மெண்ட்ன்றது கொடுக்க முடியும். இதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ நீங்கள் அன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகலாம். ஒரு வாட்டி காமிங்க மேரி. ஓகே மேடம், இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாக தீர்வு கிடைச்சிதுன்னா அது பின்னாடி ஏதாவது பிரச்சனை இருக்குமா, பக்க விளைவு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஏன்னா மூட்டு பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய, மூட்டு வலிங்கிறது ரொம்ப ஒரு தாங்க முடியாத வலியாக இருக்குது. யாரை கேட்டாலும் அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நீண்ட நாள் ரொம்ப கொடுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எளிய முறையில் தீர்வு கிடைக்குது அப்படின்னும் போது இது பக்க விளைவு ஏதாவது இருக்குமான்னு பயப்படாங்களே மேடம்? இதில் ஏதாவது பிளாஸ்மா தெரப்பியில் அந்த மாதிரி இருக்குங்களா? முட்டி வரும்போது, முட்டி பொறுத்து சொல்லணும் போது ட்ரீட்மெண்ட் அப்படியே எல்லாமே ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா முட்டி இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது. முட்டி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். முட்டி இல்லாமல் உங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையும் கிடையாது. ஸோ முட்டி வலி வரும்போது முட்டி அலட்சியமாக எடுத்துக்காமல் ஒரு கரெக்டான டாக்டர் உதவி எடுத்துக்கிறது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மா தெரப்பி மூலமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னும் போது இந்த பிளாஸ்மா தெரப்பிலே இது ஒரு மருத்துவ உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்றது சொல்லலாம். ஏன்னா இதில் எந்த விதமான ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ ஆப்ரேஷன் பண்ணும்போது கீறல், வடு, வலி, வேதனை, ஒரு சுகர் கண்ட்ரோல் வரலன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இல்லை முட்டியில் போட்டிருக்கிற ஒரு இம்ப்ளான்ட் அது ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் கிடையாது. ஏன்னா இதில் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது. செகண்ட், இதில் மயக்க மருந்து கொடுக்குறது கிடையாது. மயக்க மருந்துன்னும் போது இது ஜென்ரலாக ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வரும்னும் போது 50 வயசுல எல்லாருக்கும் பிபி, சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் கண்ட்ரோல் இல்லான்னும் போது மயக்கம் கொடுக்குற ரிஸ்க்ன்றது இருக்கும். இதில் அந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இது சிம்பிளான ஊசி மூலமாக, அதுவும் லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னா மருத்துவ ஊசி மூலமாக பண்ணுறதுனால ஆப்ரேஷன் ப்ளஸ் மயக்கம் சம்மந்தப்பட்ட ரிஸ்க்ன்றது மொத்தமாக தவிர்க்க முடியும். இது ஒரு ரத்தத்தில் தயாரித்த சிகிச்சை என்னும்போது இது மற்றவங்க உடம்பிந்த எடுத்த ரத்தமும் கிடையாது. மற்றவங்க உடம்பிந்த எடுத்த ரத்தம் என்னும்போது அவங்க உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், மஞ்சக்காமலை, எய்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா ஏற்ற உடம்புல வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது மற்றவங்க உடம்பிந்த எடுத்த பிளட்டும் கிடையாது. பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்தில் தயாரித்த ஒரு சிகிச்சை என்னும்போது இதில் எந்த வியாதி பரிமாற்றம் வர வாய்ப்பும் கிடையாது. மூணாவது, நீங்கள் ஊசி என்னும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸா. இது ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் கிடையாது. ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் என்னும்போது வெளியிலேருந்து போடுற ஒரு மருந்து. இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த விதமான ஒரு கெமிக்கலோ மருந்தோ வெளியிலேருந்து மிக்ஸ் பண்ணி பிளாஸ்மா தயாரிக்கிறது கிடையாது. ஸோ இது பேஷண்ட்டோட சொந்த ரத்தத்திலே தயாரித்த ஒரு சிகிச்சை என்னும்போது இது ஒரு இயற்கையான சிகிச்சை. இந்த சிகிச்சையில் அந்தளவுக்கு ரிஸ்க்கும் கிடையாது, அந்தளவுக்கு சைடு எஃபெக்டும் கிடையாது. இதில் ஆப்ரேஷன் பண்ணுறது கிடையாது, மயக்கம் கொடுக்குறது கிடையாதுன்னும் போது ஹாஸ்பிட்டலில் தங்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம். எந்த விதமான பெட் ரெஸ்ட்டும் தேவை கிடையாது. அடுத்த நாளே உங்கள் வேலைகன்றது திரும்பலாம். மோர் தென் தட், இது மற்ற சிகிச்சைகள் கம்பேர் பண்ணும்போது இது எந்த வயசில் வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப பாதுகாப்பான சிகிச்சை, ரொம்ப எஃபெக்டிவான சிகிச்சை.